என் கல்யாணத்தில் சாக்லேட் எப்படி சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு கூத்து அடிச்சிருந்தேன். அதில் இருந்தே எங்கள் வீட்டுக்காரர் என்ன சரியான தீனி பண்டாரம்னு தெரிஞ்சுக்கிட்டார் போல இருக்குது. எங்களுது நிச்சயதார்த்தம் செய்யப்பட்ட கல்யாணம், லவ் மேரேஜ் இல்லை. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு நாள் தான் அவரை நான் பார்த்தேன். அப்புறம் எங்கள் அம்மாவும் சொல்லியிருந்தாங்க, இவ தீனி பண்டாரம் எங்கே போனாலும் வெக்கமானமே இல்லாமல் சோறு திம்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்கள் சாப்பிட்றதுல வயதுக்கு தான் சாப்பிட்றோம், அதில் வேறு கொஞ்சோண்டு சாப்பிட்டா கௌரவம், நிறையா சாப்பிட்டா கௌரவம் இல்லை அப்படின்லாம் அர்த்தம் இல்லை. சாப்பாடு நல்லா இருந்துச்சு அப்படின்னா நல்லா சாப்பிடுவேன். அப்புறம் சாக்லேட் வாங்கி போட்டு எனக்கு எப்படிங்க தெரியும்? கல்யாணம் பண்ணி தாலி கட்டின உடனே சாக்லேட் ஒன்று பிரித்து கொடுத்தா வாயில் தானே போட்டுக்குவாங்க. யாருமே பிரிக்காமல் கொடுத்தா கூட கையில் வச்சுருக்கலாம், பிரித்து கொடுத்தா வாயில் தானே போட்டுக்குவாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவும் இவர்கிட்ட சொல்லி என்னை சரியான தீனி பண்டாரன்னே வச்சுருந்தாங்க. எங்கேயாவது யாராவது விருந்து கூப்பிட்ருந்தாங்க அப்படின்னா அவ்வளோ லெசன் எடுப்பாங்க. 2 பேரும் உட்காந்து ஒரு வீட்டுக்கு கூப்பிட்ருந்தாங்க. அந்த வீடு ரொம்ப கௌரவமானவங்க, அவங்க ஸ்பூனில் தான் சாப்பிடுவாங்க, அவங்க கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க, நீங்கே சாப்பிட்டு போயிரு, அங்கே போய் போடுறாங்கன்னு இஷ்டத்துக்கு தின்னு மானத்தை வாங்காத அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்லேயே சாப்பிட வச்சு வேறு அனுப்புகிறாங்க. அவங்க வீட்டில் கறி விருந்து வச்சுருந்தாங்க. நாங்கள் போனோம். அவங்க வீட்டில் 2 பொண்ணுங்க காலேஜ் படிக்குது. அந்த அப்பா அந்த அம்மா அவங்கெல்லாம் இருந்தாங்க. எங்கள் வீட்டுக்காரருக்கு அவர் மாமா முறையாக இருந்தனால நான் அப்பா அம்மான்னு கூப்பிடுவேன். கறி விருந்து வச்சுருந்தாங்க. நாங்கள் போகும்போது அவர் இல்லை, அவரும் ஒரு பொண்ணும் இல்லை, அந்த அம்மாவும் ஒரு பொண்ணு மட்டும் இருந்தாங்க. அப்புறம் ஏதோ அந்த பொண்ணு உட்காந்துட்டு இவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தது. அப்புறம் அந்த அம்மா அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு டீ போட்டு காஃபி போட்டிருந்தாங்க. நான் எந்திரிச்சு நேராக கிச்சனுக்குள்ளே போனேன். அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்காரரும் எங்கள் அம்மாவும் கொஞ்சமாக சாப்பிடு, அவங்களாம் ரொம்ப டீசெண்டானவங்க, அவங்களாம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க, அந்த பொண்ணுங்கள்லாம் எங்கே போனாலும் ஒரே ஒரு இட்லி தான் சாப்பிடும், என்னென்ன சொல்லி வச்சுருந்தாங்க. அங்கே போய் நான் பார்த்த காட்சி என்னன்னா, அந்த அப்பா காலை 2 விரித்து போட்டு பெரிய வானொலி சட்டி, அதில் மட்டன் வறுத்துருப்பாங்க போல இருக்குது, அதை எடுத்து குண்டாவில் கொட்டி வச்சுட்டு அந்த வானொலி சட்டிக்குள்ளேயே சோத்தை போட்டு உட்காந்து பிசைஞ்சிட்டு இருக்கிறாரு. அதை பார்த்தீங்கன்னா மண்டோதரன் குண்டோதரன் மாதிரி இருக்கும். அவர் இப்போ உயிரோடு இல்லை, அதனால் நான் சொல்கிறேன். அப்படியே உக்காந்துட்டு கையில் அள்ளி அப்படியே வாயில் போட்டு அப்பிக்கிட்டு இருந்தார். நான் வேறு சட்டனாக கிச்சனுக்குள்ளே போயிட்டேன். அந்த பொண்ணு குடல் குழம்பு வச்சுருந்தாங்க. அந்த குழம்புல இருக்கிற குடல்லாம் பொறி சாப்பிட்டுட்டு இருந்தது. இது தான் டீசெண்டான ஃபேமிலி. ஆனால் எனக்கும் அது தெரியும், அந்த மாதிரி சாப்பிடுவாங்க கிராமத்துலலாம். அப்புறம் நான் தான் டீசெண்டில் ரொம்ப லோ கிளாஸ் ஆச்சுல்ல, இதில் நெய் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்கப்பா அப்படின்னு. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படிலாம் வீட்டில் சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்டார். இதெல்லாம் என் பிரதர் நல்லா சாப்பிடுவாங்கப்பா, எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருக்கிறான், அவனுக்கு இது ரொம்ப பிடிக்கும், நானும் அவனும் பேசி வச்சுருக்கிறோம், நெய்யில் வறுக்கிற முருங்கைத்தலை மட்டும் எனக்கு, இந்த மாதிரி கறி குழம்பு வச்சா அதில் வானொலி சட்டியில் சாப்பிட்றது அவனுது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியா இதில் நெய் போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குமா அப்படின்னு நானே நெய் பாட்டில் எடுத்து 2 ஸ்பூன் நெய் போட்டேன். ஆமாம் நீ சொல்கிற மாதிரி இதில் நெய் போட்டு சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்குது அப்படின்னாரு. கறி வறுக்கும் போதே நெய்யில் வறுத்து அதில் இதை சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் தோற்ற மாதிரி இருக்கும், அதனால் நெய் கம்மியாக போட்டுக்கணும் அப்படின்னு அவருக்கு டிப்ஸ்லாம் கொடுத்தேன். சூப்பராக இருக்குதுமான்னு அந்த பாப்பா வேறு குடலெல்லாம் பொறுக்கி போட்டு, எனக்கு இப்படி சாப்பிட்றது பிடிக்கும், ஒவ்வொரு குடலாக எடுத்து போட்டு மெல்றதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் நல்லா செவத்துக்கு சாந்து உட்காந்துட்டு வெளுத்து கட்டிகிட்டு இருந்தது. அப்புறம் என் வீட்டுக்காரரும் கிச்சனுக்குள்ளே வந்தார். அவரை நான் பார்த்த ஒரு பார்வை இருக்குது, இதுதான் உங்கள் ஊருக்கு பேர் டீசெண்ட்டு, என்னை அவ்வளோ பழிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். உங்களுக்கும் இந்த மாதிரி கல்யாணம் ஆனப்போ நிறையா அட்வைஸு, அது எதிர்த்து நடந்தது எல்லாமே இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அவர் நினச்சிருந்தாரு நாங்கள்லாம் ரொம்ப டீசெண்டாக இருப்போம்னு நினச்சிட்டு, அப்புறம் எல்லாம் டைனிங் டேபிளில் உட்காந்து நல்லா வெளுத்து கட்டி இந்த சாப்பாடு அப்படி இருக்கும், அந்த சாப்பாடு இப்படி இருக்கும். அவர் சொல்கிறாரு, நான் 15 பூரி சாப்பிடுவேன் உருளைக்கிழங்கு மசாலா வச்சு, கறி குழம்புன்னா 20 பூரி கூட சாப்பிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு, அந்த அம்மாவுக்குன்னா பயங்கர டென்ஷன். உட்காந்துட்டு 2 காலம் விரித்து போட்டு வேர்த்து வழியாக உட்காந்துட்டு சாப்பாடு போட்டு பிசைஞ்சு அடித்து தள்ளுறாரு. அது வேறு, ஏங்க இப்படி மானத்தை வாங்குறீங்க அப்படி, இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கம்மா, சாப்பிட்றதெல்லாம் என்ன, நம்ம வீட்டில் உட்காந்து நாம் சாப்பிட்றோம், நாம் என்ன நடு ரோட்லேயே உட்காந்து சாப்பிட்றதெல்லாம் இப்படி டீசெண்ட் இல்லைன்னு யாரையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னேன். என் காயம் அவருக்கும் பட்டிருக்குல்ல, அதனால் அவருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. அதுக்கப்புறம் நிறையா நாள் எங்கள் வீட்டுக்கு அவர் வந்திருக்கிறாரு. நானும் அவர் வர்ற அன்னைக்கு மட்டனில் வறுத்து எடுத்து வச்சுட்டு அந்த மாதிரியே வானொலி சட்டியிலே சாப்பாடு போட்டு கொடுப்பேன். அவ்வளோ பெரிய வானொலி சட்டியில் எங்கள் வீட்டில் சின்னதாக இருக்குது. அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதை போட்டு பெரட்டி அவர் இலையில வச்சுருவோம் நெய் போட்டு. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கும்.